இரண்டாம் நாள் அன்னைக்கு காலையில 6:45 மணி இருக்கும். வழக்கம் போல லேட்டா எந்திரிச்சு பெட்டை சுட்டி வச்சுட்டு லைட்டா செடிக்கு தண்ணி ஊத்திட்டு வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு ஆன் பண்ணிட்டு அது துவச்சு முடிக்கிறதுக்குள்ள இந்த மீன் ஃபில்டர் ரொம்ப அழுக்காயிடுச்சு. அதை கிளீன் பண்ணி மாட்டிட்டு இன்னைக்கு ஓபன் பாத்து எடுக்கலாம்னு முடிவு பண்ணி லைட்டா அவுட்டோர்ல ஜக்கில முண்டு ஊத்திட்டு இருந்தேன். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. பத்தலன்னு சொல்லிட்டு பக்கெட்டோட எடுத்து கவுத்துக்கிட்டாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு வழக்கம் போல 3 நாட்டு முட்டை, 2 மீன் எண்ணெய், 1 விட்டமின் டேப்லெட் எடுத்துட்டு கொஞ்சோண்டு பால் குடிச்சிட்டு இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே மிஷின்ல துணியை துவச்சு முடிச்சிட்டு நான் வந்து ஏடுறா நாயன் கத்துச்சு. அதை எடுத்து காய போட்டுட்டு காடியை பற்றிட்டு கிளாஸுக்குள்ள வந்து பார்த்தா உள்ள ஒரு பக்கியும் இல்ல விரிச்சோடி கிடக்குது. சரி ஓகே, அது வரைக்கும் நம்ம எக்யூப்மெண்ட்லாம் பொறுமையா மாட்டிட்டு கிளம்புறதுக்குள்ள கிட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் பண்ணிட்டு நம்ம வழக்கம் போல ஸ்ட்ரெச்சிங், வார்ம் அப், மொபிலிட்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒர்க் கூட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கம்பெனிக்கு யாருமே இல்லாம அதே மாதிரி தனியா தொங்க விட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, மாசம் 2 லட்சம் கம்பெனி கொடுப்பாரு. அவர் திருப்பதிக்கு மொட்டை போறது ஊருக்கு போயிட்டாரு. அது வரைக்கும் தனியா தான் பண்ணணும். அயன் கிராஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ட் பண்ண மிஸ் ஆகி முதுகுல பொலின்னு அடிச்சுது பாரு. அதுவும் வெறும் உடம்பு பாரியா பா, வலி உசுரே போச்சு. அதே வலியோட அடி தாங்க வலி தாங்க அடி முடி முட்டி கழியன் போட்டு வெறித்தனமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். மணி 8 சம்திங் இருக்கும். ஒரு பரதேசினே பாதியில வந்து அண்ணே நானும் வரேன். அவன் டெடிகேஷன் தீய வைக்க காலையில 5 மணிக்கு எதிர்த்து வரான். அவன் தான் நல்லா முகர கட்டி பாத்துங்க. சரி வந்தது வந்துட்டு அவன் கூட கொஞ்சம் ஜிம்னாஸ்டிக் பாதி கேலஸ்டனிக்ஸ் பாதின்னு சொல்லிட்டு கலந்து சில பல ஆக்டிவிட்டிஸை முடிச்சுட்டு சட்டை போட கூட நேரம் கொடுக்காம அவசர அவசரமா கார்ல ஏத்தி கூப்பிட்டுட்டு போறாங்க. இவ்வளவு அர்ஜென்ட்டா எங்கடா கூப்பிட்டுட்டு போறீங்கன்னு கேட்டா நம்ம பசங்க ஸ்டண்ட் யூனியன்ல ஃபைட்டருக்கான ஆடிஷன் அட்டன் பண்ண போயிட்டு இருக்காங்க. 9 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்களாம். 10 மணிக்கு தான் இங்க இருந்து கிளம்புறோம். இங்கேயும் நம்ம பசங்க அவ்வளவு பஞ்சுவாலிட்டியா இருக்காங்க. ஒரு வழியா அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு பெரிய பெரிய தலைங்க முன்னாடி நம்ம பசங்க கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நம்ம அஜய் இருக்கானே, கோம்தேகா பையன், இந்த டாக்டர் படத்துல கோம்தேகா வலிச்சா சொல்றேன்னு ஒரு கேரக்டர் வருவாரு, அவரோட பையன் தான். சைனால போய் 4 வருஷத்துல 7 கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்கான். இவன் மட்டும் தான்ப்பா வெரைட்டியா குரலி வித்தெல்லாம் காட்டிட்டு இருந்தான். பர்ஃபெக்ட் ஃபைட்டர் மெட்டீரியல். ஒரு வழியா ஆடிஷன் முடிச்சிட்டு வெளியே வந்து ஒரு அவக்கோட ஜூஸை போட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான குரலி வித்தைகளை பார்க்கணும்னா ஆடியனை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே சர்ப்ரைஸ் பண்றது மணி ஆட்டி விட்டு போங்க.